இங்கே உங்கள் தேவையைப் பொறுத்த ஒரு புதிய திரைப்பட பாணியில், பிராமணர் பாணியிலும் பக்தி சார்ந்த குட்டிக்கதையும் தயார் செய்துள்ளேன். இது யூடியூப் சேனலுக்கு ஏற்ப பொருத்தமாக இருக்கவும், முடிவில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனும் அழைப்பும் சேர்க்கப்பட்டுள்ளது. 4 குட்டிக்கதை. சமையலறையில் வந்த சிவன். பிராமணர் பாணி பக்தி கதை. விழா நாள் காலை. மடப்பள்ளியில் வேத ஒலி எழுந்தது. பெரிய மாமாவும் சிறிய தம்பியும் சமையலறையில் பிஸியாக இருந்தார்கள். ஐயோ தம்பி, நீ புளிகோத்திரை சாம்பார்ல உப்பு போடலையே. மன்னிக்கணும் மாமா, இப்பவே போடுறேன். அந்த நேரம் ஒரு வெண்ணிற வேடம் ஜடாமுடியுடன் ஒருவர் வீட்டுக்குள் வந்தார். பக்தர்களே, பசிக்குது, சாப்பாடு தரலாமா? மாமா சிரித்தார். ஐயோ, சிவபெருமாளா மாதிரி இருக்காரே, வாங்க சாப்பிடுங்க. அவர் சாப்பிட்டார். ஆனால் என்ன அற்புதம்! ஒரு கை சாப்பிட்டபடி இருந்தும் ஒரு கை விபூதி தூவினார். மாமாவும் தம்பியும் வெட்கத்தில் குனிந்தார்கள். அவர் புன்னகையுடன் சொன்னார், உண்மையோடு செய்கிற சேவை யாகம்தான். சமையலறை கூட கோவிலாகும் பக்தியோடு செய்தாள். அன்று போனவுடன் அவர் மறைந்தார். மாமா சொன்னார், இது நிச்சயம் சிவபெருமான்தான். வணக்கம். இந்த கதையை வீடியோ ஸ்கிரிப்டாக மாற்றித் தரவும் தயாராக இருக்கிறேன். தொடர விருப்பமா?